வாக்கு அரசியலுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பள்ளிப் படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் வகையிலான அன்புக்கரங்கள் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித்தொகையை வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர், அரசியல் என்பது மக்கள் பணி என்றும் தங்களுக்கு சொகுசுக்கு இடமில்லை என்றும் கூறினார். இதனால 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கு அரசியல் பண்றதா? இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? பெற்றோரை இழந்த நிலையில் 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் இடைக்கால பிணை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. அதில் முதலீடு செய்த பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிறுவன இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் பிணை கோரி 3வது முறையாக தேவநாதன் யாதவ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் தேவநாதன் யாதவுக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை இடைக்கால பிணை வழங்கியுள்ளது. தேவநாதன் தனது சொந்த பணத்திலிருந்து 100 கோடி ரூபாயை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீதிமன்றத்தில் ஆஜராகி சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப செலுத்துவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்த பரபரப்பு காட்சிகளை இவை. பீகாரில் காவலர் தேர்வுக்கான தேதியை அறிவிக்க கோரி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்னாவில் நடைபெற்ற போராட்டத்தில் பதாகைகளை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பாதுகாப்பு தடுப்புகளை மீறி இளைஞர்கள் முன்னேறிய நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி அவர்கள் செயல்பட்ட நிலையில் இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. தடியடியில் இளைஞர்கள் பலர் காயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவத்தால் அப்பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. வன்தாரா மறுவாழ்வு மையத்துக்கு விதிமுறைகளின்படியே விலங்குகள் வாங்கப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் வன்தாரா வனவிலங்குகள் பாதுகாப்பு, மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மறுவாழ்வு மையத்தை ரிலையன்ஸ் அறக்கட்டளை நடத்தி வருகிறது. இங்கு வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக விலங்குகள் முறைகேடாக வாங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்த சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் PJ வரலே அமர்வில் சமர்ப்பித்தது. அதில் யானை உள்ளிட்ட விலங்குகள் வாங்கப்பட்டதில் விதிமீறல் ஏதும் இல்லை என சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்தது. அப்போது வன்தாரா மையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வன்தாரா மையத்துக்கு புலனாய்வு குழு வந்தபோது விலங்குகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்பது உள்ளிட்ட அனைத்தும் காண்பிக்கப்பட்டதாக கூறினார். இதனையடுத்து நீதிபதி மிட்டல் சிறப்பு புலனாய்வு குழு அளித்த அறிக்கையில் தாங்கள் திருப்தி அடைவதாக கூறினார். SIT அளித்த அறிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் இதுபோன்ற ஆட்சேபனைகளை எழுப்ப யாரையும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார். நமது நாட்டிற்கு பெருமை என்று நினைக்கும் சில விஷயத்திற்கு தேவையின்றி சாயங்களை பூசிவிடக் கூடாது என்று கூறிய நீதிபதி, நாட்டிற்கு நல்ல விஷயங்கள் நடத்த அனுமதியுங்கள் என்றார். யானைகளை சட்ட விதிகளுக்குட்பட்டு வாங்கி அதனை முறையாக பராமரித்தால் என்ன தவறு என்றும் நீதிபதி மிட்டல் கேள்வி எழுப்பினார். சிறப்பு புலனாய்வு குழுவை பாராட்டியதுடன் அவர்களுக்கு கௌரவ ஊதியம் வழங்கலாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார்.